வணக்கம் நேயர்களே, நம்மளுடைய சேனலில் நான் மறுபடியும் வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம நிறைய சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்பாக திருவான்மியூரில் இருக்கிற கௌதமிங்கிற வழக்கறிஞர் ஒரு லாயரு, அவர் சைதாப்பேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவரோட வீட்டுக்கு சில மீட்டருக்கு முன்னாடி ஏடிஎம் இருக்குது. அங்கே நின்று கொண்டு அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் அவரை ப்ரூட்டலாக வெட்டி கொலை செய்யப்படுறார். அவர் மன்னிக்கவும், தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாமே பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும் 38-39 மாவட்டத்தில் தொடர்ந்து ஏதாவது அட்வொகேட்டை வெட்டுறாங்க. டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, அந்த மாதிரி அந்தந்த நோபல் ப்ரொஃபஷனில் ஆள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க, டாக்டர் இந்த உயிரை காப்பாற்றலை, அதுக்காக நாங்கள் உங்களை வெட்டிட்டோம், அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படலை. ஆனால் வழக்கறிஞர்கள், அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் மட்டும்தான் பாதுகாப்பு எல்லாமே இருக்காங்க. வட மாநிலங்கள் இருக்குது. நார்த் சைடில் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சட்டங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு அட்வொகேட்டை த்ரெட்டனிங் பண்ணாலே 7 வருஷத்துக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு த்ரெட்டனிங் பண்ணாலே 7 வருஷம் தண்டனை பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கிரேவ் அஃபென்ஸாக அங்கே இருக்குது. நான் வேலபிள் அஃபென்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது கொண்டு வரலை. கண்டிப்பாக இதை அரசாங்கம் பார்த்து வழக்கறிஞருக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த சட்டத்துக்கு முன்பாக ஆஸ் பர் இதெல்லாம் அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியும். மன்னிக்கவும், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்வொகேட்டுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆஃபீஸ் பூந்து வெட்டுறது. ஏன்னா வழக்கறிஞர்கள் அட்வொகேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதிக்காக, பொதுமக்களோட நீதிக்காக போராடுறாங்க, ஜஸ்டிஸ்க்காக போராடுறாங்க. சம உரிமை வரணும், ஒரு நீதி வரணும், சமத்துவத்தை நிலைநிறுத்தணும், அது ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்காக போராடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நொறுக்கப்பட்ட மக்களுக்காக தான் அட்வொகேட் போராடுறாங்க. ஆனால் அந்த அட்வொகேட்டே வெட்டி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கும்பல் தேடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அட்வொகேட்டை பார்க்காதீங்க, ஜட்ஜாக பார்க்காதீங்க, போலீஸை பார்க்காதீங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து தாயார் தகப்பனார் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. 31 வயசு ஒரு யூத்தான ஒரு பர்சனை வெட்டி கொலை செய்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும். இந்த மாதிரி ரவுடி கும்பலை என்கவுண்டர் போடணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா அட்வொகேட் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி. நான் அகில இந்திய வழக்கறிஞர் உரிமைகள் சங்கத்தோட மாநில துணை செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அது மூலியமாக நான் பேசுகிறேன். சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அட்வொகேட். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அரசாங்கம் இந்த விஷயத்தை தலையிட்டு, காவல்துறை இதில் தலையிட்டு 302 IPC, 34 IPC, அதுக்கப்புறம் 120A, 120B, அப்புறம் கூண்டாஸ் ஆக்ட் 14 கண்டிப்பாக இந்த சட்டங்களை போட்டு, கடினமான சட்டங்களை அவங்கள போட்டு அவரை நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவங்க பெயிலே கிடைக்கக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து அட்வொகேட் வெட்டி கொலை செய்யப்படும் போது ஒரு பாதுகாப்பு இல்லாமல், எந்த ஒரு உயிருக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல், ஒரு உயிருக்கு எப்பவுமே அச்சுறுத்தலாக, வீட்டிலேருந்து கிளம்பினாலும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினாலும் ஒரு பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதனால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரணும். வராத பட்சத்தில் எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் போராட்டம் செய்வோம். சீஃப் ஜஸ்டிஸ் அன்னைக்கு நாங்கள் ஒரு மனம் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு நாங்கள் மனம் கொடுப்போம். அரசாங்கம் இதை ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய கோரிக்கையும் நாங்கள் நீடிப்போம் என்பது ஒரு மாற்றமும் கிடையாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.